ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयतीर्नष्टप्राशब्दरिष्णुतं भागवतसेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भक्तिनो श्रीमान् करोति वाचालं भङ्गुं निन्दायते श्रीमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमां श्रीचैतन्येश्वरस्य मोनागणसराक्षसख्यं श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री हरे कृष्ण. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத் 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு 9வது அத்தியாயம் முடிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம வந்து 45 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ரிதாசுரனின் தோற்றம் அந்த அத்தியாயம் இன்னைக்கு முடிஞ்சிடும். மண்டே உங்களுக்கு 9வது அத்தியாயம் டெஸ்ட். ஏன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவர்கள் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பிரார்த்தனையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் முகஸ்துதி எதுக்காக பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, ஒன்லி பகவான் என்ன பண்ணணும், இவங்களுக்கு பக்தியோ முக்தியோ கொடுக்கக்கூடாது, ஒன்லி விருத்தாசுரனை கொல்லணும், இவங்களுடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும். ஸோ பகவான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விருத்தாசுரன் எந்த ஒரு தவறுமே செய்யலை. இப்போதான் யாகத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க, அவ்வளோதான். யாகத்திலிருந்து வெளியே வந்த உடனேயே இவங்களை என்ன பண்ணாங்க, ஓடி போய் சண்டைக்கு நின்னாங்க. அவங்களுடைய எல்லா ஆயுதத்தையும் தனக்குள்ள எடுத்துட்டார், அவ்வளவுதான். அவர் யாரையும் போய் இம்சிக்கல, யாரையும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல, யாரையும் அழிக்கல, யாரையும் இம்சிக்கல, எதுவும் பண்ணல. இவங்களா ஓடி போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்களோட ஆயுதங்களை தொலைச்சாச்சு. இப்ப எல்லாம் நிராயுதபாணியா இருக்கவே உடனே என்ன பண்ணியாச்சு, பகவான் கிட்ட போய் பகவானே உடனே விருத்தாசுரனை கொன்னுடுங்க, எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய நாடை மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சு. அவரை பிடிக்க கூட இல்லை, இப்பதான் வெளியவே வந்தார். அந்த உடனே இந்த ஆர்ப்பாட்டம். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்கள் வந்து பகவான் கிட்ட தன்னுடைய உண்மையான பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஏன்னா பகவானே உங்களுடைய காரணமற்ற கருணையால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நீங்களே காப்பாற்றணும் அப்படிங்கதான் அவங்க வச்சது. அதாவது ஒரு தாய்க்கு இப்ப 5 குழந்தைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல் பையன் வந்து அம்மா எனக்கு வந்து 3வது பையனை பிடிக்கல, அவனுக்கு கொன்னுடு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா இப்ப முதல் பையனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹரே கிருஷ்ணம். தாய் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய முதல் பையன் என்ன சொல்றான், அந்த 3வது பையன் எனக்கு பிடிக்கல, அவனுக்கு கொன்னுடுங்க அப்படின்னு. தாய் என்ன பண்ணுவாங்க, சொல்லி பார்ப்பாங்க. சொல்ற பேச்சு கேட்கறவனா இல்ல, அந்த முதல் பையன் ரொம்ப அடங்கா பிடாரியா இருக்கு, என்ன செய்யறதுன்னு புரியல, சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரி ஓகே, எப்ப பார்த்தாலும் கொல்லுன்னு இருக்கானே, இவனே எதனா பண்ணிட்டானா அந்த குழந்தைய, அதனால அந்த குழந்தைய நாம பத்திரமா எடுத்து போய் என்னுடைய இடத்துல சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு பகவான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா விருத்தாசுரன் வேற யாரும் கிடையாது, பகவானுடைய பக்தர். கிருஷ்ணருடைய பக்தர் தான் யாரு, விருத்தாசுரன். அதனால ஆக்சுவலா அவங்க பக்தரோ அபக்தரோ ஆக மொத்தத்துல விருத்தாசுரன் வந்து யாரையும் இம்சையும் படுத்தல, யாரையும் கஷ்டப்படுத்தல, ஒண்ணுமே பண்ணல. இப்ப மத்தவங்களை இம்சப்படுத்தி மத்தவங்களை துன்புறுத்தினாதான் பகவான் போய் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் கொள்ளுவாரு. ஆனா ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டு சும்மாதான் இருக்கான். இவங்க வந்து சும்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கவேதான் சரி, இவன் எதிரிலாம் அந்த குழந்தை பத்திரமா வைக்க முடியாது, நாம எடுத்துமே நம்ம இடத்துல பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு பகவான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இங்க வந்து பகவான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், பிரியமுள்ள தேவர்களே, நீங்க வந்து சிறந்த
அறிவோட இருக்கீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் முகஸ்துதி பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க பண்ண பிரார்த்தனையில வந்து நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். ஸோ முக்கியமா இந்த அறிவை வச்சுண்டு யாராவது என்ன கேட்கணும், பக்தியை கொடு, முக்தியை கொடுன்னு கேட்கணும். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? பௌதீக வாழ்க்கை நிலை அப்படியே முன்னேறணும், அதுல நான் இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா என்னுடைய பக்தன் என்ன கேட்பான் தெரியுங்களா? என்னுடைய பக்தன் எல்லாம் எப்பவுமே என்கிட்ட என்ன பிரார்த்தனை இருப்பான் தெரியுமா? பகவானே எனக்கு சுத்த பக்தியை கொடுங்க, எனக்கு பூரண ஞானம், பக்தியில வந்து உங்களுக்கு பூரணமான பக்தி செய்யறதுக்கு, திட பக்தி செய்யறது எனக்கு அந்த நினைப்ப கொடுங்க அப்படிதான் கேட்பான். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? பக்திய பத்தி கேட்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் பௌதிக சுகம் அனுபவிக்கணும், பௌதிக ஆசை வேணும், எங்களுடைய பௌதிக இடத்தை புடிச்சு கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னு இதேதான். ஆனா பக்தன் எப்பவுமே ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னுட்டு எப்பவுமே என்னையே லயிச்சு இருக்கான். எப்பவுமே என்னை பத்தி கேட்கறதுல, என்னை பத்தி சொல்றதுல, என்ன நினைச்சுட்டு இருக்கிறதுல, இதுலயே அவனுக்கு வந்து ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை பத்தி சொல்றாரு. ஆக மொத்தத்தில் நீங்க எல்லாம் பக்தர் இல்லப்பா, கொஞ்சமாவது திருந்துங்க அப்படின்ற அளவுக்கு தான் பகவான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓ அறிவுமிக்க தேவர்களே, ஆக்சுவலா அறிவில்லாத முட்டாளே அப்படின்னு நம்ம திட்ட முடியாது அப்படின்ட்டுதான் ஓ அறிவுள்ள ஆப்போசிட்டா, அத வஞ்சி புகழ்ச்சி அணின்னு சொல்லுவா இல்லையா, அது போல ஓ அறிவுள்ள தேவர்கள். கண்டிப்பா நான் வந்து அனைவரையும் தன்னுடைய குழந்தை போல பார்த்துக்கிறேன். யாரு? பகவான். இப்போ எனக்கு கடினமானதுன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா என்னுடைய சுத்த பக்தர்கள் எப்படி பக்தி தொண்டு செய்வாங்க அப்படின்னா, அவங்க முக்திய கூட கேட்க மாட்டாங்க. என்ன வேணும் நான் கேட்டா கூட எனக்கு எதுவும் வேணாம் சொன்ன, நீங்க தான் வேணும் அப்படின்னுட்டு அவங்களுக்கு தேவையானது நான் மட்டும்தான். ஆனா நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய எதிரின்னு அந்த விருத்தாசுரரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவனும் என்னுடைய சுத்த பக்தன், தூய பக்தன். ஏன்னா இங்க இந்திரனும் தூய பக்தன் கிடையாது. அதனால பகவான் சொல்லிட்டு விருத்தாசுரன் என்னுடைய தூய பக்தன். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட என்ன கேட்கல, எனக்கு தூய பக்தியை கொடுங்கன்னு ஒரு வாட்டிக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணவே இல்லை. ஆனா விருத்தாசுரன் தூய பக்தன். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்துல அவனுக்கு என்னுடைய தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எந்த ஒரு பௌதிக ஆசையும் அவங்களுக்கு கிடையாது, பௌதிக பிடிப்பே இருக்காது அவங்களுக்கெல்லாம், தூய பக்தர்களுக்கு. அதனால பகவான் மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போறாரு. இந்த தேவர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? பௌதிக சுகத்தை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கூட இதை கேட்கலையேன்னு அவருக்கு மனசு நொந்து பேசிட்டு இருக்காரு அவரு பகவான். ஏன்னா இவங்க கேட்கறது எல்லாமே என்ன? பௌதிக ஆஸ்திகள் அனைத்தையும் வாழ்வு லட்சியமாகவே வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் யாருன்னா கருமிகள். அவங்களதான் கிருபணர்கள்னு சொல்லுவா. சோ அப்படியேப்பட்ட கருமிகளா இருக்காங்க இந்த தேவர்கள். சோ அவங்களுக்கு முடிவான தேவை என்னன்றதை அவங்க வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. முக்கியமா என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுக்காக தான் வராங்க, பர்மனண்டான ஒரு விஷயத்த கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பகவான் வந்து என்ன பண்றது, இப்படி மூடர்களா வந்து இந்த கருவிகள் கிருபணர்கள்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து என்ன கேட்டாலும் என்ன பண்றது, திட்டின்டாவது கொடுத்துடலாம், வேற வழி கொஞ்சம் கூட புத்தியே இருக்க மாட்டேங்குது. சொன்னாலும் அத இப்ப பகவான் சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பக்தியை தான் கேட்பாங்க. ஏதா ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க இந்திரன். அவங்களுக்கு தேவை பௌதிக சுகம், பௌதிக இன்பம், அதுதான் வேணும். ஏன்னா புத்திசாலிகள் என்ன கேட்பாங்க? அவங்கதான் பக்தர்கள், அவங்க எல்லாம் வெறும் பகவானை தான் கேட்பாங்க.
ஆனா இது போல முட்டாள்கள் தான் எப்ப பார்த்தாலும் பௌதிக சுகம், செல்வம், அத குடு, இத குடுன்னு பகவான்கிட்ட போய் கேட்பாங்க. இப்போ முக்கியமா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லி பாக்குறாரு. இப்ப கேக்குறானா இந்திரன்? இல்ல, கேட்கல. சரி பட்டு திருந்து, இன்னும் வேற வழி கிடையாது. அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு பகவான் வந்து விட்டுறாரு. முக்கியமா ஒரு அம்மா கிட்ட வந்து ஒரு குழந்தை கேக்குறான். இப்பதான் ஒரு 7-8 வயசு ஆகுது. அம்மா எனக்கு சிகரெட் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு சிகரெட் டப்பா வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு. அம்மா என்ன பண்ணுவாங்க? தப்பு, அதை சாப்பிடக்கூடாது, அதை பிடிக்கக்கூடாது, அதனால நமக்கு உடம்பு கெடுதல், சுற்றுச்சூழலுக்கும் கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பையன் சொல்றத கேட்காம அதேதான் போய் அம்மா வாங்கி கொடுக்கல நானே வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் பண்ணா தப்பு யாருடையது? பகவானுடையது. தாயுடையதா? இல்ல. சொல்லி பாக்குறாங்க, திட்டி பாக்குறாங்க, அடிச்சு பாக்குறாங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது போல பகவான் சொல்லி பாக்குறாரு, திட்டி பாக்குறாரு, கேட்கறதாவே இல்ல. ஓ, அனுபவிச்சு கஷ்டப்பட்டு திரும்ப அப்புறம் வந்து இங்கதான் வந்து நிப்ப. ஏன்னா இப்ப நீங்க ஒரு டாக்டர்னு எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு நோயாளிகளுக்கு எந்த உணவு கொடுக்கணுமோ அந்த உணவை தான் அவங்க சாப்பிட்டாதான் அவங்களுக்கு அந்த மருந்து சாப்பிடுறதுக்கு வியாதி வந்து குணமாகும். சோ டாக்டர் வந்து எதை வேணாலும் சாப்பிடுங்க நல்லா விட்டுற மாட்டாரு. அந்த வியாதிக்கு தகுந்த உணவு தான் கொடுப்பாரு. அது போல ஆனாலும் இப்படியாப்பட்ட முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் யார் உபதேசிச்சாலும் கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இருந்து அதனால முட்டாளுங்களா இருக்காங்க. ஏன்னா இந்த தேவர்கள் எப்ப பார்த்தாலும் வரங்கள், அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும்னுட்டு எப்ப பார்த்தாலும் போய் பகவானத்துல நிக்கிறது தான். ஆக மொத்தத்துல எல்லா வரமும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்திரிய சுகம் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பக்தர்கள் எப்பவுமே இது போல் இந்திரிய சுகம் அனுபவிக்கணும்ன்ற எந்த ஒரு வரத்தையும் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அதுல அந்த பௌதிக ஆசையே இருக்காது. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பகவான் மாத்திரம்தான். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்ததஹ ஜெக்ததேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி. சோ அர்ஜுனா, சோ அந்த பக்தர்கள் எப்ப பார்த்தாலும் பகவான் பிறக்கிறத பத்தி, பகவான் லீலை பண்ணதை பத்தி, பகவானோட நாம ரூப குண லீலைகள் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது, நினைக்கிறது, மத்தவங்களுக்கு சொல்றது, இதுல அவங்க ஆனந்தம் அடையறாங்க. சோ இதுலயே ஆனந்தம் அடையறதுனால அவங்க உடலை விடும்போது என்னுடைய லோகத்துக்கே வந்துடுவாங்க அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இந்திரன் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் யாருக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேட்க போறது இல்லை. பகவானுக்கே தெரிஞ்சு போச்சு, வேற என்ன பண்றது? ஓ இந்திரா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், வேற என்ன பண்றது? வந்து காலில் விழுந்துட்டேன், ஓகே மங்களம் உண்டாகட்டும். சோ நான் வந்து இப்ப அவனை கொல்ல முடியாது, ஏன்னா அவனும் என்னுடைய பக்தனும் என்னோட கொல்ல முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, ததீச்சி அந்த முனிவரை போய் பாரு. அவர் பேரு தத்யஜர். சோ அதனால ததீச்சி முனிவரை போய் பாரு. அதாவது பெரிய பேரு, அதாவது ஷார்ட்டா ததீச்சின்னு சொல்லுவா. சோ அதுதான் அந்த முனிவரை போய் பாரு. அவர் வந்து அறிவிலும் தவ விரதங்கள்ல மனுஷிகளும் ரொம்ப சிரேஷ்டமானவர். அவர் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங், அவருடைய உடம்பு வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பக்தனுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இப்ப பகவானுக்கு வந்து அவருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், ஏன்னா அவரும் பகவானுடைய பக்தர் தானே, அதனால அவருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும்னு அவர் வந்து தீர்மானம் பண்ணியாச்சு. வித்தாசுரனும் பக்தன், அங்க இருக்கக்கூடிய தத்தீச்சி முனிவரும் பக்தர். ஆக மொத்தத்துல இந்த 2 பக்தர்களும் தன்னுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனா இப்ப ததீச்சி யாருன்னு நம்ம அந்த ஸ்டோரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்திரன் அந்த ததீச்சிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு அதையும் நமக்கு தெரியும். ஆக்சுவலா முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகத்துல, இந்த ஜட உலகத்துல பிரம்மதேவர்ல இருந்து ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய எறும்பு வரை என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே உடல் சௌகரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இததான் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த சுத்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சௌகரியமா இருக்கணும்ன்ற வரத்தையே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆசை கூட பட மாட்டேங்கிறாங்க. சோ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா வெறும் பகவான் மாத்திரம்தான். ஆனா இங்க
இந்திரன், அதாவது சொர்க்கலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த இந்திரன் என்ன கேட்டுட்டு இருக்கான், அத சுகத்தை கொடு, இந்த சுகத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறதே வேலையை போச்சு. ஓகே, நம்ம இப்ப அந்த ததீச்சி யாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலா ததீச்சி யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய ரிஷி. ஸோ இவர் தான் முதல்ல இந்த தத்யஜர், இந்த ததீச்சி தான் நாராயண கவச்சத்தை துவஷ்டாக்கு கொடுத்தார். ஸோ துவஷ்டா அவர் தான் யாரு, விஸ்வரூபரோட தந்தை இல்லையா. சோ அந்த துவஷ்டா வந்து விஸ்வரூபருக்கு இந்த நாராயண கவச்சத்தை கொடுத்தார். ஆக மொத்தத்தால் இந்த நாராயண கவச்சம் ததீச்சி மூலியமாக துவஷ்டாக்கு வந்து, துவஷ்டா மூலியமாக விஸ்வரூபருக்கு வந்து, இப்ப விஸ்வரூபர்கிட்ட இருந்து இந்த நாராயண கவச்சத்தை யாரு, இந்திரன் வாங்கிட்டான் இல்லையா. சோ இப்படிதான் இந்த நாராயண கவச்சம் வழி வழியா வந்தது. சோ இந்த நாராயண கவச்சத்தை கொடுத்த அந்த ததீச்சி இருக்காரு இல்லையா, அவருடைய இந்த நாராயண கவச்சத்தை சொல்லி சொல்லி அவருடைய உடம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வஜ்ரம் போல மாறிடுச்சு. சோ அதனால நீ போய் அந்த உடம்ப வந்து யாசி, அதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற. முக்கியமா அந்த ததீச்சி முனிவர் கிட்ட இவன் போகவே முடியாது இந்திரன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ததீச்சி முனிவர் கிட்ட வந்து, அதாவது பிரம்ம ஞானத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அஸ்வினி குமாரர்கள் வந்து கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசிங்க, எங்களுக்கு அந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னுட்டு அஸ்வினி குமாரர்கள் வந்து ததீச்சி முனிவர்கிட்ட கேட்கறாங்க. அவங்க கேட்டுட்டு அப்படி போனாங்க. பின்னாடியே இந்திரன் ஓடி வரான். வந்து அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு, ஒண்ணும் இல்லப்பா, அவங்க வந்து இந்த பிரம்ம ஞானத்தை, பகவானை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம்னா என்ன, பகவானை பற்றிய ஞானம், சோ இந்த ஆன்மீக ஞானத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கண்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க தலையை வெட்டிடும். ஏன்னா மத்தவங்க யாரு நல்லா இருந்தாலும் இந்த இந்திரனுக்கு பிடிக்காது. சோ அதனால நீங்க கண்டி அந்த பிரம்ம ஞானத்தை யாருக்கு, அஸ்வினி குமார் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அஸ்வினி குமாரர்கள் வராங்க. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. இல்லப்பா, இது போல இந்திரன் வந்து இப்படி எச்சரிக்கிறான், நீங்க கண்டி அவங்களுக்கு பிரம்ம ஞானத்தை சொன்னீங்க உங்க தலையை வெட்டிடுவேன்னு சொல்றான், நான் என்ன பண்றது. ஆக முதல்ல இப்ப எங்களுக்கு பிரம்ம ஞானம் வேணும், அதனால நாங்க என்ன பண்றோம். ஆக்சுவலி இவங்க அஸ்வினி குமாரர்கள் யாரு அப்படின்னா அவங்க வந்து டாக்டர்ஸ் 2 பேரும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே இப்ப நாங்க என்ன பண்றோம், உங்க தலைய நாங்க பத்திரமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேஃப்ல வச்சுடுறோம், அதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு குதிரை தலையை பிக்ஸ் பண்ணிடுறோம். பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குதிரை தலையில வச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன சொல்லுங்க, எங்க 2 பேருக்கும் அந்த பிரம்ம ஞானத்தை சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பா இந்திரன் என்ன பண்ணுவான், சொர்க்கத்திலிருந்து ஓடி வந்து உங்க தலையை வெட்டிடுவான். இப்ப குதிரை தலை போயிடுச்சா, உங்களுடைய தலை நாங்க ஆல்ரெடி சேஃப் லாக்கர்ல பத்திரமா வச்சுட்டு இருக்கோம், அதை எடுத்து உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி உங்களை நாங்க காப்பாத்திட்டுருவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தானே, அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்றது இது போல பண்றதெல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு. சோ அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பகவானை பற்றி அந்த ஞானம் ஒருத்தங்க கேட்கறதே பெரிய விஷயம். இதை கத்துக்கணும், எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஆசையா வர குழந்தைங்கள நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் எப்படி சொல்ல முடியும் இல்லையா. சோ அதனால வர்றதை பார்த்துக்கலான்னுட்டு இவர் என்ன பண்றாரு, அதே போல இவருடைய அந்த குதிரை தலை வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு பிரம்ம ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. சோ அதுக்கப்புறம் இந்திரன் வந்து என்ன பண்றான், அந்த குதிரை தலையை வெட்டிடுறான். இவரு அந்த குதிரை தலையோட அந்த பிரம்ம ஞானத்தை அஸ்வினி குமாரருக்கு கொடுத்ததால அவருக்கு அஸ்வச்சிரம், அஸ்வம்னா என்ன, குதிரைன்னு அர்த்தம், அஸ்வச்சிரம் அந்த குதிரை தலையோட குதிரை வாயிலிருந்து பகவான பற்றி அந்த பிரம்ம ஞானத்தை யாருக்கு, அஸ்வினி குமாரருக்கு அவர் வந்து சொல்றார், அதனால அவருக்கு பிரம்மச்சிரம். அதே போல இப்ப இந்திரன் வந்து அவருடைய தலையை வெட்டியாச்சு, வெட்டிட்டு அவன் போயாச்சு இந்திரலோகத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த அஸ்வினி குமாரர்கள் என்ன பண்றாங்க, குதிரை தலையே போயாச்சு, நோ ப்ராப்ளம். இப்ப அவருடைய உண்மையான தலையை தான் அவங்க ஆல்ரெடி சேஃப் லாக்கர்ல வச்சிருக்காங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து பத்திரமா இவருக்கு பிக்ஸ் பண்ணிட்டு இவரை உயிர்ப்பிச்சு விடுறாங்க. சோ இதுதான் ஆல்ரெடி ததீச்சிக்கு
யாரை கண்டா இப்ப பிடிக்காது? இந்திரனை கண்டா பிடிக்காது. ஏன்னா இந்திரனால தானே மத்தவங்களுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கறத கூட தடுத்து தலைய வெட்டிடுவேன்ட்டு இப்படி எல்லாம் சொல்லி நிஜமா தலைய வேற வெட்டி இந்த கூத்து பண்ணி வச்சிருக்கோம். அதனால பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் அவருடைய உடம்ப கேட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல அவருக்கு ஆல்ரெடி என்ன சந்தோஷமா இருக்கு இல்ல. ஏன்னா இவன் யாருக்கே நல்லது பண்ண மாட்டான் இந்திரன். அதனால அவருக்கும் இது போல சண்டை இழுத்து வச்சிருக்க, அவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அதனால நீ என்ன பண்ணு, நேரா அஸ்வினி குமாரர்களை போய் அவங்க கிட்ட கேட்டு அவங்க மூலியமா போய் ததீச்சியோடைய உடம்ப கேட்கணும். ஏன்னா அவங்க கேட்டா அவர் வந்து கொடுப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதாவது டாக்டர்ஸ், அது இல்லாம ரொம்ப பணிவா இருக்கக்கூடியவர்கள். அவங்க கேட்டா அந்த உடம்ப கொடுத்துருவாரு. சோ உடம்ப கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணு, அவருடைய எலும்பு எல்லாத்தையும் விஸ்வகர்மா கிட்ட கொடு. அந்த விஸ்வகர்மா அந்த அனைத்து எலும்புகளையும் சேர்த்து அவர் வந்து ஒரு ஆயுதம் செய்வார். சோ அந்த ஆயுதம் வஜ்ராயுதம் போல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவரு நாராயண கவசம் படிச்சாரு. இந்த நாராயண அந்த சக்தி என்ன இருக்கு அப்படின்னா, பூரணமா அவருடைய எலும்புல இருக்கு. ஓகே, அததான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்படி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி அவர் நாராயண கவசத்தை சொல்லி சொல்லி அவருடைய தேகம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வஜ்ராயுதம் போல இருக்கு. ஸோ அந்த நாராயணனுடைய கிருபை அதிகம் அதுல இருந்ததுனாலதான் அப்படி அந்த சக்தி அதிகமா இருக்கு. ஸோ அந்த சக்தியால என்ன ஆகும், விருத்தாசுரனையும் கொல்ல முடியும் அப்படின்ட்டு. முக்கியமா இங்க வந்து விருத்தாசுரன்ற பக்தனையும் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும், அந்த ததீச்சின்ற தன்னுடைய பக்தன் 2 பேரையும் அட் அ டைம் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்க பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பகவான் வந்து இதை சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா விருத்தாசுரனை பகவானால கொல்ல முடியாது. ஏன்னா அவர் பக்தர், பக்தரை போய் எப்படி பகவான் கொல்லுவார்? அதனாலதான் இப்படி ஒரு அறிவுரையை அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு ததீச்சி வந்து அவ்வளவு ஒரு ஆன்மீக ஞானம் கொண்டவர் அவர். அதனாலதான் அவர் அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு அந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்தாரு. ஓகேங்களா? அதனால அவருக்கு வந்து அஸ்வச்சரம்ன்ற பெயர் வந்தது. இதை கேட்டதுனால அஸ்வினி குமாரர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஜீவ முக்தர்கள் ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல ரிஷியோட வாயில இருந்து பிரம்ம வித்தியை கேட்டதுனால அவங்களும் ஜீவ முக்தர்களாக ரொம்ப சிரேஷ்டமானவர்களாக அவங்க வந்து மாறினாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா அதுல வந்து அந்த வஜ்ராயுதத்துல ஆத்ம பலம் அதிகமா இருக்கிறதுனால விருத்தாசுரனை கொல்ல முடியும். அதனால உனக்கு உன்னுடைய ஆயுதங்கள், உன்னுடைய செல்வம் எல்லாம் உனக்கு கிடைச்சிடும், கவலைப்படாத, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா விருத்தாசுரன் வந்து அவன் வந்து யாருக்குமே தீங்கு அழைக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து பக்தன். ஏன்னா ஒரு பக்தன் வந்து மத்தவங்க மேல பொறாமையும் கொள்ள மாட்டான், யாருக்கிட்ட விரோதமும் பாராட்ட மாட்டான். அவன் வந்து ரொம்ப சிறந்தவனாக தான் இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு பக்தன் அவன். சோ அவனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ வந்து நிம்மதியா தான் இருக்கலாம். ஆனாலும் இப்ப நீ என்ன பண்ற, அவனை கொல்லணும்னு விருப்பப்படுறதுனால ஓகே இந்த வேலையாவது செஞ்சு அவனை கொண்டு போ அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றாரு. ஏன்னா அதே போல ததீச்சிக்கும் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம இத்தனை காலம் வந்து பக்தி பண்ணிட்டாச்சு, இதுக்கு மேல நம்ம எதுக்கு இங்க இருக்கணும், சோ நம்மளுடைய உடம்பு மத்தவாளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய உடம்ப கண்டிப்பா அஸ்வினி குமார்கிட்ட கொடுத்துருவாரு, விட்டு கொடுத்துருவாரு. அதனால நீ வந்து அவருடைய எலும்பை வச்சு ஆயுதம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமா நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா விருத்தாசுரன் ஆகட்டும் ததீச்சி ஆகட்டும் 2 பேருக்கும் எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. 2 பேரும் சிறந்த பக்தர்கள். எந்த ஒரு விரோதமோ பொறாமையோ மற்றவர்கள் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க 2 பேரும் சாட்சாத் பகவான் விஷ்ணுவுடைய பரம பக்தர்களாக இருந்தாங்க. ஸோ கடைசியில அவங்க 2 பேரும் பகவானுடைய லோகத்துக்கு போய் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். ஓகே, இதோட நமக்கு இந்த 9வது அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு மண்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகேவா?